சேர்க்க வளம் நிறைந்த செந்தமிழ் பொன்னாடே வணக்கம். பல வளம் நிறைந்த பைந்தமிழ் நாட்டில் பைந்தமிழை செந்தமிழாக்கி செந்தமிழை சீர்தூக்கி சிலப்பதிகாரம், 8 தொகை, 10 பாட்டு, 62 கலைகானம், 96 தத்துவம் படைத்த இன்புறும் எனது தமிழ் மண்ணியே வணக்கம். அது மட்டுமா, அறிவுக்கோர் அண்ணா, பாட்டுக்கோர் பாரதி, கவிதை நடைக்கோர் கண்ணதாசன், ஜாதி ஒழிப்பிற்கோர் தந்தை பெரியார், கற்பிற்கோர் கண்ணகி, கடமைக்கோர் காந்தி, கன்னித்தருவோர் காமராஜர், இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு நாட்டு ஒரு பாகமாகிய இந்த தென்காசி நாட்டை காசிராஜன் என பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வந்து கொண்டு வருகிறேன். எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே, எங்கள் அருமை அண்ணன் பெரிய தம்பி மறைந்து போனதே. எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே, எங்கள் அன்பு அண்ணன் பெரிய தம்பி மறைந்து போனதே. எப்படி அம்மா இதயம் துணிவுதே, பெரிய தம்பி மறைந்து போனதே. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே அந்த இறைவனிடம் நாங்கள் எல்லாம் கேட்டிருப்போமே. நிச்சயமில்லா வாழ்க்கையிலே தனித்தங்கமாக, நிச்சயமில்லா வாழ்க்கையிலே தனித்தங்கமாக இந்த ஊரினிலே வாழ்ந்து வந்தார் உயர்தரமாக. இந்த ஊரினிலே வாழ்ந்து வந்தார் உயர்தரமாக. எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே, எங்கள் அருமை அண்ணன் பெரிய தம்பி மறைந்து போனதே. ஆலையிட்ட கரும்பாக கசைந்தாரையா, ஆலையிட்ட கரும்பாக கசைந்தாரையா, உன்னை மாலையிட்ட அமராவதி கலங்குறாரையா. மன்னனில்லா மங்கையர்க்கு மஞ்சள் சொந்தமா, மன்னனில்லா மங்கையர்க்கு மஞ்சள் சொந்தமா. அண்ணன் பெரிய தம்பி இல்லா வாழ்வில் நிம்மதி கிடைக்குமா, அண்ணன் பெரிய தம்பி இல்லா வாழ்வில் நிம்மதி கிடைக்குமா. மறக்க முடியும் இதயம் துணிவுதே, அண்ணன் பெரிய தம்பி மறைந்து போனதே. நிலவில்லாமல் நீலவானில் வெளிச்சம் தோன்றுமா, நிலவில்லாமல் நீலவானில் வெளிச்சம் தோன்றுமா. அண்ணன் பெரிய தம்பி இல்லா வாழ்வில் நிம்மதி கிடைக்குமா. உனை பிரிந்து சொந்தங்களும் வாடுறாரையா, உனை பிரிந்து சொந்தங்களும் வாடுறாரையா. உனை பறி கொடுத்த நண்பர் எல்லாம் வாடிட்டாரையா, உன்னை பறி கொடுத்த நண்பர் எல்லாம் வாடிட்டாரையா. எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே, எங்கள் அருமை
அண்ணன் பெரிய தம்பவர்கள் இரவு பரமபதத்தை அழைப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தென்காசி நாட்டை சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். இருந்தாலும் அனுதினம் என்னுடைய வேலை என்ன? நகர்வலம் வருவது. இன்னும் நேரமாகிவிட்டது. நகர்வலம் சென்று வருகிறேன். செருப்பு வாங்கிட்டா உனக்கு தெரியும் அதை பத்தி என்ன வேலைங்க? யார கேட்டுக்கிறேன்? என்ன கேட்டுக்கிறேன்? என் பையனை கேக்குறேன். என்ன கேட்டா? அவன் பிள்ளை குஷ்டு படிக்கிறான். அவன் வந்து செருப்பு போட்டு போனமா 4 பேர் பாவம் காலி பண்ண மாட்டான். பள்ளிக்கூடம் போறவன் செருப்பு போட்டு போக கூடாது. அப்ப யார் போட்டு போனா? எனக்கு ஆணி காலையில நான் ஏறு ஓட்டுறான். ஏறு ஓட்டுறீங்க? நான் போட்டு போனா மண்ணு வந்து ஆணில ஏறாது. எனக்கு ஆணி வேலை. எதுல ஏறு ஓட்டுற? சேத்துலதான். சேத்துல ஏறு ஓட்டுறோம். செருப்பு போட்டுன்னு ஏறு ஓட்டணும். பாருங்க அதுல கை நீட்டு நேரத்தில் நீங்க குறுக்குல வந்துக்கிறீங்க. அடிக்க மாட்டான். குறிக்கலாம் அண்ணன் தேடிக்கொண்டிருப்பார். இன்பத்தில் இருப்பிடமே, எழில் நிறைத்த ஓவியமே, அன்பின் பிறப்பிடமே, ஆடி வரும் மாமையே, கலையழக கொண்டவளே, இந்த கட்டழக காலை துணிவளை அறுப்பால் பேரின்பம் காணலாம். எப்பேற்பட்ட பேரின்பம் தேவலை இருக்கு. வெளியே மட்டும் விட்டா போதும். போல வந்த எனக்கு வழியை விடுங்க. முடியாது.
ஆண்டவா பெண்ணாக பிறந்து பெரும் பாவம் அடைந்து மாறாத துயரம் கொண்டு மனம் வாடி கலங்கி சரி உன்னுடைய ஆசைக்கு இணங்கவே முடியாது. இப்பொழுதே என்னுடைய அண்ணனிடத்தில் இதை சொல்லிவிடுது. என்னுடைய அண்ணனிடத்தில் சொல்ல விட்டால் தானே இப்பொழுது உன் கற்பை குறையான அறிவு கட்டவன் தெரியல, எங்களை பத்தி தெரியாது. இடம் தெரியாத வந்து தலை கொடுத்துட்டுறான். எங்களுக்கு உடம்பு ஊர்ல தர ஊர்ல போய் வாங்கி கொடுப்போம். எங்களை பத்தி தெரியாது. ஒரு பெண்ணை கண்டால் தாயாகவும் தமக்கையாகவும் நினைக்க வேண்டும். அதை விட்டு விட்டு இப்படியான செய்வாங்க. யாரானே உனக்கு என்னங்க வேலை? அது யாரு எங்களுக்கு நொற? நீயே பேசு, நீயே பேசு. முறைப்பெண் வரக்கூடிய என் பெயர் காசிராஜன். காசிராஜன், உனக்கு என்னங்க வேலை? நகரில் வந்து கொண்டிருந்தே வரும் நேரத்தில் இந்த பெண்மணியை தகாத முறை செய்து கொண்டிருக்கிறார். அவன் மறுப்பொண்ணா முடியாது. அது யாரு? எங்களுக்கு தங்கச்சியா வேணும். எனக்கு தங்கச்சியா முறைப்பெண்ணாக இருந்தால் அவ ஏன்டா உனக்கு மறுப்பு சொல்ல போறா? 1000 இருக்கும்பா மாமா. முறை பொண்ணு கிட்ட உனக்கு ஏகாது. இதெல்லாம் நீ இதெல்லாம் எங்களுக்கு சொந்தமா மிச்சானா என்னுடைய அண்ணியின் அண்ணன் மட்டும்தான். அண்ணியோட அண்ணனை நம்ம பெரியவருக்கு சொல்லு. என்ன முறை வேணும்? வந்தாச்சு நீ பொண்ணுப்பா. ஐயா என்னுடைய அண்ணியின் அண்ணன் மட்டும்தான். இந்த பாரி என்னை பலவந்தமாக நினைக்கின்றார் ஐயா.
நமது 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 நீ பாரு என்ன விடாத. டேய், நீ செய்தது தவறு. அதனால் இந்த பெண்ணிற்கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு சீக்கிரம் போடா. ஏய், இவ்விடத்தை விட்டு நீ சென்று விட்டால் உனக்கு நல்லது. சொல்றீங்க வா. உன் கால் நழுவி போய் சொல்ற மீன் கூடுவோம். நம்மளுக்கு என்ன பிரச்சனை? தெரியுமா தெரியாதா? போட்டு மேரி பெருசா கட்டியானே. இவங்க சேமியா பற்றி என்ன போயிட்டு எங்க அப்பா சீட்டுன்னா டேய், அப்படி போக முடியாது என்றால் ஆடா சமருக்கு. சண்டைக்கு தண்டா என்னத்தா? அவன் சின்னஞ்சிறுவன். அவனோடு நான் சண்டை செய்தால் என் மரியாதை என்ன வருது? போற ஒரே சொருற அந்த பெண்ணை தூக்கின்னு வர பஞ்சனைக்கு. வீட்டுல வேற சொல்லாத ஏன் நடக்குமா? என் பக்கம் கூட ஆள் இல்லையம்மா. அவன் பார்த்தா வாடிஞ்ச அடமாங்கிறான். நான் லப்பர் மாட்டிக்கிறேன். ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போவான். ஆனா என்ன நடக்க போதோ வாரம் திரும்ப போட்டு கிடையாது. இருந்தாலும் நம்ம பந்தான்றத கூட கூடாது இல்ல. டேய், மதியதியா போயிடு. உடம்புல ஆன்சு பாத்தியா? ஆன்சா. ஆன்சு பட்டுமா நம்மளுக்கு? டேய், பேர் வார்த்தை இல்லைங்க. ஆன்சா. ஆன்சு ஆன்சு போட்டு பழகுது. ஆன்சு தான் வருது நம்மளுக்கு. ஏய் ஆமாடா. என்ன பண்ண? மலை பிச்சு எடுத்துருவேன். பிச்சை ஓடுனா கொடுங்க. பிச்சை எடுக்க போறான். இல்ல அவன் உடம்பு பிச்சு எடுத்துருவேன். எப்படி திரும்ப பாரு. வெளியே வர ஓடிப்போ ஓடிப்போ. வந்தீங்கன்னா அப்படியே வெட்டி கொடு. என் மானத்தை வாங்கறதுன்னு வர ஒரே ஒரு போய் கீசிட்டு போடுற மாடா. ஓடி விட்டான். ஆமா, நீங்கள் யார்? ஏன் நீங்க வந்தீர்கள்? எதற்காக வந்தீர்கள்? உங்களோட பேர் என்ன? உங்க நாடு எது? ஏன் இந்த பாவில் சிக்கிக் கொண்டீர்கள்? ஐயா, இந்த வடமதுராபுரி பட்டணத்தை ஆண்ட ராமலிங்க மன்னரின் ஒரே ஒரு மகள். என்னுடைய பெயர் நல்லத்தங்கா. அப்படியா? ஆமா, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? என்னுடைய தந்தை இறந்த துக்கத்தை மறக்க வேண்டும் என்று இந்த நந்தவனத்திலே சுற்றி திரிந்தேன். அந்த பாவிடத்திலே சிக்கிக் கொண்டேன். என்னை பலவந்தமாக அடைய நினைத்தான் ஐயா. சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றி விட்டீர்கள். ஐயோ பாவம், நான் வருவது என்றால் உன்னை கற்பு பறிபோய் இருக்கும். தகுந்த நேரத்தில் வந்து காப்பாற்றி விட்டேன். சரி, இனிமேலாவது இது போல தனிமையில் வராதுங்க. நான் வரேங்க. நில்லுங்க. இத பாருங்க, உங்களை ஒன்று கேட்டோம்னு நினைக்கிறேன். என்ன? ஆனா பயமா இருக்கிறது. எதுவா இருந்தாலும் அச்சமாவும் இருக்கிறது.